வணக்கம், ஹாய், ஹலோ, வெல்கம் டு ஸோ கைஸ், ஜேகே சேனல்லேருந்து தோத்துட்டே இருக்கியாடா அப்படின்னு ஒரு வீடியோ இருக்குது, அதான் ரியாக்ட் பண்ண போகிறோம். இது அந்த தம்ப்நெயிலை பார்த்த வரைக்கும் என்ன தோணுதுன்னா, நம்ம ஆல்ரெடி ஒரு வீடியோ போட்டிருப்போம். ஒரு கேம் இருக்கும்ல, கேம் வந்து நம்ம எந்த அளவுக்கு சவுண்டு விடுக்கிறோமோ அந்தளவுக்கு அது ஃபார்வேர்டில் போகிறதா இருக்கட்டும், ஜம்ப் பண்ணுறதா இருக்கட்டும், நம்ம சவுண்டை பொறுத்து அது அந்த கேம் அந்த கேரக்டர் வந்து மூவ் பண்ணணும். ஸோ அதே கேம் மாதிரி தான் இருக்குது அந்த தம்ப்நெயிலை பார்க்கும்போது. அந்த கேம் தான் ஆட போகிற போல். இப்போ எந்தளவு பாடுபட போகிறாரு அப்படின்னு தெரில, நம்ம வீடியோ பார்த்தா தெரிஞ்சுக்கலாம். இப்போ நம்ம வீடியோக்குள்ளே போகலாமா? என்னடா சொல்லி வச்ச மாதிரி 4 பேரும் ஒரே இடத்துல கூடி இருக்கீங்க? சொன்னது 4 பேர் இல்ல, 5 பேர். 5ஆ? யாரா அந்த 5வது ஆளு? யாருக்கும் 5வது ஆளு அங்க பாறா. அதான் யோசிச்சுட்டு இருக்கேன், என்ன அது ரீக்ரியேஷனா, ரீல் ரீக்ரியேஷன். இந்த கியூஆர் கோடு. வணக்கங்க. எஸ், நான் சொன்ன மென் ஸ்க்ரால், மென் ஹாப்பி, மென் சேட். சவுண்டு கேக்குதா? இதுக்காகவே நான் பிளான் பண்ணி இந்த வீடியோ எடுக்க வந்திருக்கேன். ஆமாங்க, எங்க ஊர்லயும் மழை சவுண்டு வரும், அது கொஞ்சம். எஸ், அதனாலே ஒரு காரணம் நான் இப்போ இங்கே ஷூட் பண்ணுறதுக்காக ரீசன் அந்த வீடியோ. திஸ் கேம் டெஸ்டட் மை சானிட்டி. பார்த்து தப்பா நினைச்சிட கூடாதுன்றதுக்காக ஒரு பிளானோட வந்திருக்கேன். இப்போ பாத்தீங்கன்னா தெய்வ மியூசிக் தானே, பக்கத்து வீட்டில் போர் வேற போடுறாங்க. இந்த நேரம் கத்துனாதான் சரியா இருக்கும், யாருக்கும் வந்து அதனால இப்போ வீடியோ எடுக்க வந்திருக்கேன். ஓகே, கேம்குள்ள போயிட்டோம். 6 லெவல்ஸ் முடிச்சிருக்கோம். இந்த நேரம் உங்களை தேடி வந்திருக்கா இல்லை நீங்க இந்த நேரத்துக்காக வெயிட் பண்ணீங்களா என்னன்னு தெரியலையே. இப்போ இந்த கேம் வேற கொஞ்சம் ஃபேமஸ் ஆயிடுச்சு, புது வேரியேஷன் வேற வந்திருக்கு. நிறைய பேர் காப்பி அடிச்சு கேம்லாம் போட்டுட்டு இருக்காங்க. என்னடா ஆளுக்கு வாத்தியார் பல்லு குச்சி பாக்குறீங்களா? என்னதான் இருந்தாலும் கிரீம் கோ ஹீரோ இஸ் த ரியல் கோட், டாக்கிங் டு ரியல் கோட். ஓகே, லெவல் 7ல இருந்து ஆரம்பிப்போமா? ஆக்சுவலா இந்த வாட்டி விளையாடும் போது நான் கொஞ்சம் ஸ்ட்ராட்டஜியோட வந்திருக்கேன், நிறைய பிளான்ஸோட வந்திருக்கேன். அது போக போக நான் ரிவீல் பண்றேன். அதான் வாயில இருந்தே ஆரம்பிப்போம். ஐ மீன் லைக் கிரேசியே வந்து விளையாடுவோம். எப்படி இருக்கு லெவல்? ஓகே கைஸ், ப்ரே ஃபார் மீ. வந்தாச்சு. ஐயோ, இலுமினாட்டி மாதிரி வரான். ஏய், என்ன மேல இருந்து வரான்? ஓகே ஓகே, ஜஸ்ட் மிஸ். ரொம்ப கிட்ட அந்த ஸ்பைக்கு கிட்ட இருந்தா ரொம்ப கத்துனாலும் மாட்டிக்கிறான், லைட்டா கத்துனாலும். ஆமா, ஏன்னா ஃபார்வர்டு போயிடுதுல, அதனால ஒரு ஏத்து ஃபார்வர்டுல போயிட்டு. ஹலோ 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 லோ ஹலோ ஹலோ. ஹலோ. ஏய், ஓகே, போயிடலாம். அதெல்லாம் பார்க்கும்போது சூப்பர் மேரியோல அந்த மாதிரி ஒன்று இருக்கலாம். ஒரு லாவா மாதிரி ஒரு ஸ்டேஜ் இருக்கும், ஃபுல்லாக நெருப்பு குழம்பு லாவா அந்த மாதிரி இருக்கும், அதை சுற்றிக்கிட்டே இருக்கும். அந்த மாதிரி 52% முடிச்சிட்டேனே. ஏபிசிடி சொல்லுவோம், அது ஈஸியாக இருக்கும். ஏழே நிற்கிது, பி போக மாட்டேங்குது. ஓகே, ஓகே, இது சரிப்பட்டு வரல, ஐட்டத்தை எடுத்துட வேண்டியதான். அதாவது ப்ரோஸ்கி, போன வாட்டி நம்ம ஒரு ஸ்ட்ராட்டஜி யூஸ் பண்ணோம், விசில் அடிச்சுட்டே விளையாண்ட இந்த கேமு. அது நல்லா ஒர்க் அவுட் ஆச்சு. ஆனால் என்ன, எனக்கு தான் விசில் அடிக்க தெரியல. ஸோ அதனால் நான் என்ன பண்ணியிருக்கேன்னா, விசில் வாங்கிட்டு வந்திருக்காரு. போவோமா? அது மேலே அந்த இன்ஸ்ட்ரக்ஷன் போட்டு பார்த்தீங்களா, சாஃப்ட் வாய்ஸ்னா ஈஸியாக இருக்கும் போல விசில்ல. எப்படி போயலாம். ஓஹோ, இந்த லெவலில் மேலே இருந்தாலும் விழுந்துக்கிட்டே இருக்கலாம். 63% போயிடுச்சு. இது இப்படியே போயிருக்கலாமே. நல்லா இருக்கு, ஈஸியாக இருக்கு. விசில் மெத்தட் எப்படி ஒர்க் அவுட் ஆகுது பார்த்தீங்களா? ஈஸியாக தான் இருக்கு போல. 2
யூஸ் சாஃப்ட் வாய்ஸ் டு வாக், ஸ்க்ரீம் டு ஜம்ப். இதுக்கு மேலேயும் ஒரு ஸ்ட்ராட்டஜி வச்சுருக்கேன். அது இது ஒர்க் அவுட் ஆகலன்னா அதுக்கு போவோம். சொரியிருங்க நேரம். அந்த பஸ்ஸுக்கு விசில் அடிச்சு ரிவர்ஸ்ல வர மாதிரி. ஓ வெலாம் 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 ஆவலாம். எப்படி ஸ்ட்ராட்டஜி ஒர்க் அவுட் ஆச்சு பார்த்தீங்களா? 7th லெவல் கம்ப்ளீட். லெவல் 8. ஓகே, லெவல் 8 கஷ்டமா? இல்லை இது செட்டு, இது வந்து ரொம்ப கஷ்டமாக இருக்குது எனக்கு தெரிஞ்சு. நான் பேசினா தான் இது ஈஸியாக இருக்கும்னு நினைக்கிறேன். ஏ பி சி டி இ எஃப். இது புறா நான் போக வேண்டிய என்னடா இது? ஹலோ, எக்ஸ்கியூஸ் மீ. ஹலோ ஹலோ, எப்படா அட்லீஸ்ட் அந்த அந்த இது இல்லாமல் கொடுத்துருந்தா கூட ட்ரை பண்ணலாம். அந்த இது எது கோணம் ஸ்பைக்கு. ஏ ஏ பி சி. தம்பி டி ஃபார் டானி. ஓகே ஓகேப்பா. ஏன்டா குதிச்சுட்டு மறுபடியும் குடிக்கிறா? ஹலோ ஹலோ நிஜா. ஓகே. என்னடா போய்கிட்டே இருக்கு? வந்திருக்கலாம். என்னடா இது 40% வரைக்கும் இப்படியே போகணுமா? நானு அழுத்து அழுத்து. வந்துடலாம் அழுத்து. ஓகே, லைட்டா காத்து வச்சு போகுது பத்தியா? பயங்கர டென்ஷனா இருக்கேன். I can feel it. 40% வரைக்கும் கஷ்டமா கொடுத்துரு, அப்புறம் ஈஸியா கொடுப்பான்னு பார்த்தா அதை விட கஷ்டமா கொடுத்து அதுவே பழகிடுன்ற. தம்பி நிஞ்சா, தம்பி தம்பி செவிட்டு தம்பி. செவிட்டு தம்பின்னு படம் இருக்கா? என்ன சைடில் ஆட் ஓடிட்டே இருக்காண்ணா? கதர். ஏய் காது கேக்குமாடா? ட்ரைவிங் பெஸ்ட் நாட் டு ப்ரைஸ். நந்தா ப்ரோ. ஜம்ப் ஜம்ப் ஜம்ப். எங்க அண்ணன் பையன் அப்படிதான் சொல்லுவான், ஜம்பே அப்படிமா. என்னடா பேசுறது பார்த்து சிரிக்க கூட கூடாதா? அது கார்த்திகே நகருது. அப்புறம் என்ன சும்மா எல்லாம் நான் வந்து ஹலூசினேட் பண்ணல. அது எப்படி நான் பேசாதப்ப நான் எப்படி மூவ் ஆகிறேன்? நான் இந்த மாதிரி இடிச்சு நிறைய ஆடு போடணுன்றதுக்காக வேணுக்குனே பண்ண சொல்லி யோசிச்சு பாருங்க. நான் ஏதாச்சும் வாய திறந்தேன், நான் இவன் எப்படி மூவ் ஆனா? தம்பி தம்பி மூச்சுற சத்தத்துக்கு போதா நம்ம, அதான் காத்துக்கே போகுது. இந்த வாட்டி போயிடுவார் எனக்கு ஒரு நம்பிக்கை இருக்கு. தம்பி சொல்லி வாயமுள்ள போயிடுச்சு. ஐயோ ஐயோ ஐயோ, கரெக்டா சொல்லுவ போனார். ஐயா ஐயோ லிரிக்ஸ் தெரியல. ஐயோ ஐயோ இது என்ன பாட்டு?
மழை வேற நின்றுச்சு, கொஞ்சம் கொஞ்சமா வேஷம் கலையுது. வேஷம் கலையுதான். அடுத்த ட்ரிக்கேடா, இது கொஞ்சம் விசிலே நல்லா இருந்துச்சு தானே. ட்ரிக்கு தான் கொஞ்சம் டிஃப்ரெண்டா இருக்கும். இது ஒன்று வாங்கினேன். ஓகே, நிறைய எக்யூப்மெண்ட்ஸ் தான் கையிலோட வச்சிருக்காரு. இது வேஸ்ட் 15 லெவல் தான் வச்சுருக்கான். 15 லெவலில் எவ்வளோ கஷ்டமாக கொடுக்க முடியுமோ எல்லாத்தையும் அவ்வளோ கஷ்டமாக கொடுத்துருக்கான். 8வது லெவலில் ஏன் இப்படி இருக்கே? ஐயோ, இது என்ன பாட்டு? ஐயோ ஐயோ கேட்ட மாதிரி இருக்கு. ஐயோ, பாட்டு எழுதிருக்கு. லெவல் பாட்டு எழுதிருக்காரா? லெவல் எழுதுன பாட்டு பாட முடியலையே. அதாவது கரெக்டாக போகிற மாதிரி தான் இருந்தான். ஆனால் எதுக்கு போகணும்? கொஞ்சம் தப்பு கொடுவோமே தள்ளி விடுறான். எவ்வளவு திமிர் இருக்கணும். கடுப்பேத்துறார் மயிலா. எவ்வளவு கஷ்டமாய் இருக்கிறது, எவ்வளவு கஷ்டமாய் என்கிட்ட இது சுத்துது. மேல இருந்து ஒரு செவனா கீழே இதை வச்சிருக்கான். 98 அவ்வளோதான். அதுக்கப்புறம் நான் அதை கிட்ட கூட போகல. அவ்வளோதான் தம்பி, முடிச்சு விட்டீங்க, போங்க தம்பி. தம்பி நிஞ்சா, தம்பி தம்பி. Is close to breaking my phone. ஒரு ஃபோன் நல்லா இருக்கு. ஒரு ஃபோன். இப்போ நான் சீரியஸாக விளையாட போகிறேன். தம்பி இது அன்னைக்கு அப்படிதான் சொன்னார் அந்த வீடியோலையும். விளையாட்டு விளையாட சீரியஸாக விளையாடும். அப்படியே போயெல்லாம் ட்ரை பண்ணாரு. போனேன்னு உன்கிட்ட கேட்காம நான் மியூசிக் ஜம்ப் ஜம்பே. ஓ மாமே நோ ஃபீல். ஏய், ஒரு நேரம் ஆக போகுதுடா. ஒரு லெவல் தான். 1 hour ஓடிட்டு இருக்காரா? ஜம்ப் 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 துடிக்கிற. சரி, ஓகே, 5 லெவல் முடிக்கான்னு வந்தேன். அட்லீஸ்ட் ஒரு 3 லெவலாச்சும் முடிக்கணும்ப்பா. ஒரு லெவல் முடிச்சுட்டு கேவலமா இருக்கும்பா. ரொம்ப வேலையா இருக்கு. சின்ன பிள்ளைலாம் கேள்வி எடுக்கிறாங்க எங்களை. எங்கிட்ட அங்க போக முடியல. என் யூடியூப் வரலாற்றுலேயே இவ்வளவு கேவலமான வீடியோ நான் போட்டது இல்லப்பா. விட்டுறாதப்பா. தம்பி 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 நிஞ்சா, தம்பி நிஞ்சா, தம்பி அநியாயம் பண்றியடா டேய். கேமுக்கு வெளியே தான் ஆடு போட்டப்ப கேமுக்குள்ளேயே ஆடு போடுறியடா டேய். அதான் உள்ளே ஆடு வந்துட்டு இருக்கு. நீ எல்லாம் மனுஷ ஜென்மம் தானா? மனுஷனே இல்லடா நீ, மனுஷனே. நெட் ஆஃப் பண்ண வருமா என்ன? கேம் போய் விளையாட மாட்டியாடா. ஏய், இது ஏதோ ஒரு பாட்டாச்சு பாருங்க. முன்னாடியே ப்ரெடிக்ட் பண்ணி போகணும். தெரிஞ்சிருச்சு. இப்போ பாடா. Do you think you can stop me? Do you think you can stop me? No one can stop me. இப்போ வாடா டேய். ஃபர்ஸ்ட் என்ன பாட்டு? என்ன படத்துல வரும்? போற அளவுக்கு எனக்கு எப்படின்னு தெரிஞ்சிருச்சு. 37%ல இருந்து இப்போ 67%. What my phone sees. எப்படா போற? நான் பேசி விழுந்தா கூட நான் ஏத்துப்பேன்டா. பேசாம ஏன்டா போற? இந்த ஸ்பைக் தான் இன்னும் பயமுறுத்துது. கரெக்டா பேக்ல வர மாதிரி ஏதாச்சும் ஒரு ஆப்ஷன் இருந்தா நல்லா இருக்கும்ல. இந்த வாட்டி ஜெயிச்சிருவாரு. மியூசிக் போட்டார்ல. ஸ்டக்கு. ஓகே. ஓ, அதான் அந்த வீடியோவா? தோத்துட்டே இருக்கியாடா அப்படின்றது. ஜெயிக்க மாட்டார் போல எனக்கு தெரிஞ்சு. ஒரு லெவல் முடிச்சதோட இந்த லெவலில் தோத்துட்டே இருப்பாருன்னு நினைக்கிறேன். லெவல் 8லயே மாட்டிக்கிட்டாரு.
காத்து பாவமா இருக்கே. Gabbar, you cry, it's over. Don't fool around. Men scroll, men happy, men sad, men cry. 60k likes and I'll try. ஓகே, அதான் தோத்துட்டே இருக்கியாடா. தோத்துட்டே தான் இருக்காரு, அதனால லெவல் 8லேயே மாட்டிக்கிட்டாரு. நான் வீழ்வேன் முடியலையா? நினைத்தாயோ? எது கம்பேக் கொடுப்பாராங்கன்னு பார்த்தா அதான் டைட்டில் அதனால தான் வச்சிருக்காரு. தோத்துக்கிட்டே இருந்தாலும் அதிலே மாட்டிக்கிட்டாரு. இதுக்கப்புறம் அந்த கேம் எதுவும் பண்ணியிருக்காரான்னு தெரில. ட்ரால் கேம் நம்ம ஆல்ரெடி பார்த்தோம்ல, அதோட பார்ட் 2லாம் இருக்குது, நம்ம அது பார்க்கலாம். இந்த கேமுக்கு அடுத்த பார்ட் எதுவும் இருக்கா என்னன்னு தெரில. இருந்தால் எதுவும் கமெண்ட் பண்ணுங்கள் டைட்டில் என்ன அப்படின்னு சொல்லி, அதுவும் நம்ம செக் பண்ணி பார்க்கலாம். வேறு லெவலாக போயிட்டு காற்றை வச்சுமே வெறும் காற்றை வச்சும் ட்ரை பண்ணுறாரு, கத்தியும் ட்ரை பண்ணுறாரு, விசிலு, அப்புறம் இன்னொன்று பிபி அதை வச்சும் ட்ரை பண்ணுறாரு. எக்யூப்மெண்ட்ஸ்லாம் வாங்கிட்டு வந்துருக்காரு இந்த கேமுக்காக. ஸோ ஓகே, இந்த வீடியோ நல்லா இருந்துச்சு, நல்லா ஃபன்னாக போச்சு, ஜாலியாக இருந்துச்சு. இதே மாதிரி அடுத்த வீடியோவில் பார்க்கலாம். பை கைஸ்.